இடம் இல்லைங்கய்யா, தத்தனரை கொண்டு போய் எரிச்சிருங்க. ராமரு இந்த முண்டை எப்படி கீழே ஜாய்க்கணும், உன்னை செருப்பு அடிக்கணும் இல்லையா? அவனை வச்சுதானே உன்னை தள்ள சொன்னேன் கூதி மயனே. இருங்கப்பா பாவம். மேனே தானே உன்னை அடிக்கிறேன். பாடுக்கலா பாட விட மாட்டேன். கடலுக்குள்ளே ஓரத்திலே ஏமா கடலுக்குள்ளே ஓரத்திலே வேளாங்குளம் கோட்டச்சாமி என்ன சாகல. தங்க தங்க நிறத்துக்கு தண்டமில்லாட்டை எழுதி தரட்டுமா, தங்க நிறத்துக்கு தண்டமில்லாட்டை எழுதி தரட்டுமா, சின்ன பையன். ஏலை நான் பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி ஆகிட்டேன். நீங்க எதுல வந்தீங்க? அந்த அக்காவை காணா. யாரு போட்டு போனா? டான்ஸ் காரப்பிள்ளைய அந்த குட்டையும் தள்ளி போயிட்டான் தள்ளுறதுக்கு. எதுக்கு எதுக்கு போய் பார்த்து வருவா. அமைதியா இருங்க, சின்ன சிறுசு. எந்த வேலையை கெடுத்தாலும் இதை கெடக்கூடாது, பாவம் பிடிக்கும். அந்த பிள்ளைய செவத்துல சாட்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பார்த்தேன் முடுகான்னு வச்சிருக்கான். கண்ணு வட்டுறோம், அது பூச்சி மருந்து அடிச்சு விடுறது. நானும் அவனுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லி அதை நேரம் புடிச்சு விடுறேன், அது விலகிக்கிட்டே போதுட்டான். கீழே வச்சு அடிச்சு விட்டா முண்டைய. போய் தீல வாட்டு பாய். என்னக்கா அக்கா ரொம்ப வலிக்குதா? என்ன யானை கதை கொண்டு வர்றாங்க? போடுங்க வலிப்புமேனே. கண்ணாடி வாக்க இல்ல, கண்ணாடி வாக்க இல்ல, அங்க முன்னாடி போட்டு ஓட்ட வந்தா தானே ஆணி அடிப்பாரு. நீங்க சூப்பர் சோன பேரே அங்கு 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 கண்ணாடி சிப்பி பாறைய பப்பினா இப்படித்தான் எட்டமத்தாம செய்யும். ஏய் லூசு, கமலஹாசி வாய்ஸ் எடுக்கிறார். குணா படத்துல கமலஹாசி சார் செய்வாரு அதானே. ஏய் பிளேடு கிட்ட கழிச்சு விட்டானா? சரியான நடிப்படா. சிவாஜிய செத்ததே வெந்தேன் வெந்தேன் கொண்டு அத்தி என் கால பண்றாங்க. ஒரு காமெடி பண்றேன். என்னன்னா ஆஸ்பத்திரி இருக்கா பக்கத்துல, மறுபடியும் ஊசி கொடுத்துருவா. டாக்டர் இருந்தாருங்க. என்னடா நத்தம் கிடையாது, திருநெல்வேலி. என்னத்தான் ஆத்தி
அப்பாடி இந்த பயில இனிமே கூட்டு வராதுண்ணா. நடிப்பு மயிருக்கு ஒரு அளவு இல்லையாப்பா. அவன் செஞ்சதுக்கு அழகுலையாப்பா. அவன் தன்னால விக்ஸு முட்டாயில பாதி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீர் வரும்போது டெய்லி 8 கவக்கம்பட்டை கிளச்சி விட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு தாண்டா அப்படி இருக்கு. ஆனா பவரா வேலை செய்யறான்டா. என்னன்னா பொச்சா கிழிச்சுட்டான்டா. வாடா தங்க தம்பி சோளமாவு பாக்கிட்டு அட்ரா சிங்கம் கை தட்டுறா. என் சிங்கம் ஆட போகுது. எட்டுப்பட்டு சனா வண்டி வச்சு வர உன்னைய பார்க்க அண்டுகிற போது நாம யாரும் பார்த்தோம் நம்ம சொன்னீங்கோ. நான் சொல்லி கொடுக்காத செய்வேன். டேய் லூசு வா. பொண்ணுக்கு வருதா ஆய் வருதா? பச்சை பாசி பவள பாசி பச்சை பாசி பவள பாசி வாத்தியார்னா என்ன நல்ல புள்ளியா தானே இருக்கு. அந்த பிள்ளை உன்னை தொடக்கூடாது சொல்லிச்சா? இல்ல அந்த பிள்ளை இவங்கிட்ட வந்து ஒட்டி வராதுன்னு சொல்லிச்சா? அந்த பிள்ளை வாட்டுக்கு செவனே இருக்க உள்ள வேடுக்கு போய் ஏறி அடிப்பானா கிட்ட போயிட்டு நோண்டவே மாட்டேன். இப்ப பாரு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே 230 ரூபா மாத்திர பவரா இருக்கும். தாவணி போட்ட முள்ள தங்க நிறம் கொண்ட முள்ள தாவணி போட்ட முள்ள தங்க நிறம் கொண்ட முள்ள தாவணி போட்ட முள்ள தங்க நிறம் கொண்ட முள்ள தை மாசம் பறக்கட்டி தாலி நட்டட்டி தாய் மாமே மகளே காசியான் தாய் மாமே மகளே காசியான் சந்தலட்சுமி மயே சும்மாவே அவனை பாட விட மாட்டேன் ஆட விட மாட்டேன். இதுல போய் மாட்டேன் நீ வேற ஓடணும். உனக்கு அண்ணன் வேற முண்டை போடா. ஏன் தில்லாட்ட அங்கட்டாங்க எலியும் ஆணையும் செய்த தருணம். ஆத்தா எந்த குறையில கூட தாயமங்கலம் முத்துமாரி உன் பிள்ளைய உருண்டு கொடுக்குறது கரண்ட்ல அடிச்சா போறாங்க. இல்லையா இந்த ஒல்லிய இப்படிக்கான இருக்கேன் உசூர் இருக்கான்னு பார்ப்பா. அவன் போட்டு செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி பிரிச்சு கொடுப்பா. நாய் மாட்டிக்கிச்சு. ஏய் 60 மணி அடுத்த அறுத்து விட்டு எடு. அதான் கபலிங்க காமி விட்டுறோம். ஏய் ஓடினாச்சு. 2 பேரும் இப்ப ஆனந்தமயமாகி விட்டார்கள். ஏல எந்திரிங்களா? நன்றி நன்றி சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். உனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் சொல்லாங்க. சிவா ஏன்டா உன்னை அந்த பிள்ளைய தானே அடைச்சனே உன்னை யாராக்கி ஓச்சனா? இன்னொரு குத்து குத்து. ஏன்னா பிள்ளை கிறங்கி போயிடுவேன். அதான் செத்த அமர்த்தி விடு. ஏன் தில்லாட்ட அங்கிட்டாங்க திரும்பி போட்டு வாங்கி போட்டு வாங்கி உண்மையில ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா திறமையானவன் கூப்பிட்டோன்னே மேடைக்கு வர்றேன்.
உன் கடைசியா அது நல்லா இருப்படா. போதும் போதும், இதை வச்சுட்டு ஒரு 6 மாசம் ஓட்டிடுறேன். அடுத்து வரும்போது வாய்ப்பு தரேன், போய் உட்காருங்க தங்கம். கண்ணங்கத்த மீனம் வாங்கி புள்ள மீனம் வாங்கி காலத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன் காலத்தோட சமைச்சு வச்சேன் மாமா. என்ன பண்றீங்க? கண்ணு மேய்க்கும் காதல் கொண்டே என்ன கும்பல கூட்டு வந்திருக்க? என்ன வேணும்? அது புள்ள சரியில்லை ப்ரோ, சொல்லி வைங்க. 500 ரூபா வாங்கியிருக்கா, கிட்டத்துல வரும்னு சொல்லி இப்போ விலை வெளியே போறா. இன்னைக்கு கடை அனுப்பு தங்கா, பக்கா பக்கா போடுறா கடை அட்டை எல்லாத்துக்கும் இதைத்தான் பார்ப்பாங்க. அதுக்கு நான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் 12 லட்சத்துக்கு. அதுக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா என்ன போய் தனியா ஜபத்துல மோந்துவாரு. இவா 1 மணி ஆனவனே சாமிகள் ஒண்ணு கூடக்கூடிய நேரம். சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் இங்கே தத்துருவமாக தீப்பந்தம் ஏந்தி இங்கே ஆட போறாங்க. அன்பு உறவுகளே, போயிட வேணாம். கருப்பனுடைய அருள் பெற்று உறவு கோடாங்கி சீன்ல வந்துருவேன். வந்துடுறேன். சாமி ஆட்டத்தை மட்டும் எல்லாரும் பொறுமையா பாருங்க. சந்தன் லட்சுமி, பொழுது விடைஞ்சவனையே வீட்டுக்கு முன்னாடியே நான் நிற்பேன். வாட்ச்மேன் வேலை பார்ப்போங்கிறான். தம்பி தம்பி, இது என் சொந்த இது. ஹலோ, அவுட்ரு போதுப்பா, இன்னரெல்லாம் ஏத்துனாரே மைக்கில் இன்னொரு வேலையை வைப்பா. ஹலோ ஹலோ, பேசிட்டு விட்டா சப்புன்னு இருக்கு தம்பி. அட இருடா, எனக்கு தெரியும்ல பேசும்போது இழுத்து இழுத்து விடுறேன். சந்தன் லட்சுமி தம்பி, உங்களுக்கு என்னப்பா வேணுது? இதுல என் தம்பியை நிறைய எனக்கு போன் அடிச்சு கேட்டிருக்காங்க. டான்ஸை கட்டி பிடிக்கும் போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனி டைம் நான் மாத்திரை ஓடுறது தெரிய முடியும். இது கலை, கலையை நம்பி வருது இந்த பிள்ளைகள். ஏதோ வயிற்று பொழப்புக்காக நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். தம்பி சந்தன் லட்சுமி, இன்னைக்கு நேரம் சரியில்லை, ஆடி 7ஆம் தேதி வா. வேணாம் வேணாம், நீங்க என் தம்பி அவங்ககிட்ட கத்துவாங்க. சந்தன் லட்சுமி, இந்த உலகமே கரண்ட் இல்லாம இருட்டா கிடந்தா நான் உனக்காக மண்ணெண்ண விளக்கா எரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். கரண்டே இல்லாம உலகம் இருட்டா இருந்தா நான் உனக்காக மெழுகு வெட்டியா எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு நீ கொஞ்சம் நீ கட்டி பிடிச்சி வரீங்க. ஏன்னா பிள்ளை ஏங்கி போயிருக்கேன். என் தம்பியை சொன்னா கேட்கணும். கையப்படி தம்பி, காம முத்தி போச்சு, வீட்டுக்கு போ. எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடம் எந்த மனது அக்கம் பக்கம் யாரும்
பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனசினிலே கொட்டிகிற அறிவியலே உழைக்கிற குருவிலே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனசினிலே பொன்னுடம்பு பார்க்கையிலே போதைய தீரதில்லை அன்னமே சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தான் செல்லப்பா தூங்குறையா எதுக்காவலே ஒண்ணுமே தெரியல ஒண்ணுக்கு ஒண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்தில பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் பாடதையா இந்த மனது யாருமில்லை ஆளுங்க ஆரவமில்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே துடைக்கும் அடங்குதில்லை செவ்வரளி தோட்டத்தில பொண்ணை நினைச்சு பாடதையா இந்த மனது சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தத்துருவமாக ஆடி வர போறாங்க. இந்த விழா கமிட்டி இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய உறவுகள் கருப்புசாமி பின்னாடி கண்டிப்பாக ஒரு 20 பேர் கொண்ட உறவுகள் நிற்க வேண்டும். ஏன்னா தீப்பந்தம் ஏந்தி இங்கே ஆடுகின்ற பொழுது அனைத்து தெய்வங்களும் ஒன்று கூடி நிற்க போது இந்த சோழபுரம் இந்த புண்ணிய பூமியில எல்லா சாமியும் ஒன்று சேரக்கூடிய நேரம். அதனால் கருப்பு போடும் நபர்களுக்கு அருளாடி இங்கே தத்துருவமாக அதிக முறுக்கத்தனம் கொண்டது நிற்கும் இந்த கருப்பு. கருப்பு என்றாலே ஒரு பயங்கரமான சாமி. ஏன்னா 1000 யானை கொண்ட பலமா அந்த கருப்பை இறங்கும். அதனால அன்பு உறவுகளே ஆத்தா இங்க உட்கார்ந்துருக்குங்க அப்படியே அப்படி சொல்றீங்களா? நீங்க எதை நினைக்கிறீங்க? நம்ம எப்ப பேசுறேன்? என்னது? பெட்டியை சொல்லுங்க. இத தூக்கிட்டே போறது 1 2 3. ஏய், மூணு நிக்கீங்க நீங்க. இது பெருசுமா? ஓ, அத சொல்றீங்களா? என்னது? நீ நிமித்ரால பேசுறது எது வச்சாலும் உனக்கு பெருசு இல்லனே. யாருக்கு தெரியும் மருதே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே. அப்புறம் அவரன்காரே. ஓத்தாளம். ஓ தாளம்னு சொல்லுவாங்க. ஐயா நீ ஓத்தாளம் பண்ணாம இருந்தாலும் ரைட்டுதே. கூட்டம்னாலும் கூட்டம், அருமையான கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், எல்லாம் கொள்ள கூட்டமா உட்காந்துருக்குப்பா. மனதை கொள்ளக்கூடிய கூட்டம். அப்புறம் இங்க உட்காந்துருக்க ஐர குஞ்செல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஏன் ஐர குஞ்சுக்கிறீங்க? இப்ப பாத்தீங்க ஐர குஞ்சுக்கெல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வந்து. ஆமா, சின்ன குஞ்சு தாங்க உட்காந்து. ஆமா ஆமா உட்காந்து குஞ்சு சொல்ல வரேன். அருமையான ஒளிபெருக்கு. ஆமா சரிங்க. ஏன் வப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் சரிங்கண்ணே. கொஞ்சம் சிரிச்சா உங்களுக்கு கலகலப்பு உண்டாகும். பிள்ளைக்கு மூடு வரும். ஆடுறதுக்கு இல்லனா வெறுப்புதே உண்டா? ஆடுறதுக்கு மூடு வரும். ஆமா, இல்லனா வராது உங்களுக்கு. ஆமா. இங்க யூடியூப் எடுக்கும் அப்படியே. அஞ்சா. எக்கச்சக்க அருமையான எனது சகோதரர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால வந்தமே பதமா போட மாட்டேங்கணும். ஆமா. சுருக்குனே. மணியனே. மணியல வச்சது மாதிரி. மணி என்ன இல்ல மணி அண்ணன்னு சொல்றாங்க. என்னடி? என்ன நினைச்சுக்கிறது தெரியல. மணி என்ன வந்தவேளை பத்தமா போட மாட்டேங்கணும். அதனால சுருக்குன்னு போயிடுவோமா? போயிடலாமா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி எனக்கா
வந்தமா வந்த வேலையை பார்த்தோமா போனமான்னு இருக்கணும். ஆமா அதனால ஹலோ சோழபுரம் எஸ்கேடி டிராக்டர் சிவகுமார் மீனாட்சி அவர்கள் சேர்ந்து முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வாரி வழங்கிய அன்புள்ளங்கள் சோழபுரம் எஸ்கேடி டிராக்டர் சிவகுமார் மீனாட்சி அவர்களுக்கு தலைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கம். அப்படி சொல்றீங்களா? சரி அடுத்த ஆள் விட்டுருவோமா? அடி
உங்க நாளே வணக்கங்க. நாளே நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? என்ன நல்லாவே இருக்கிறோம். உங்க ஆளு மேல தப்பா வந்தா நான் பொறுப்பில்ல. உங்க நாலு பேர் நீங்க நாலு பேர் நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இருக்கோம். நல்லா கரு யூடியூபருக்கு அண்ணாவோட எல்லாருமே வணக்கம். என் கூட்டாளத்துல இருக்க எல்லாம் அனைத்து என் மச்சான் மாமன் அனைவருக்கும் வணக்கம். என்னோட அக்கா தங்கை அம்மா அனைவருக்கும் வணக்கம். நான் இங்க வந்து என்ன கூப்பிடுறேன் போமா போமா ஏச்சி உடனே கூப்பிடல பெட்டிக்காரு போமா இங்க வருவீங்க வந்தோமா நாலாட்டம் நறுக்கணும் சுருக்கணும் சுருக்கணும் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். போடலாமா போலாமா? வேணும்னு சொல்ல மாட்டோமா? போமா அடே ஆத்தா ஒரு அருமையான வாத்தியம். சரிங்க இப்படியா போட்டாலும் ஒண்ணு சுத்து போட்டோம் இல்ல அப்படியே இழுத்து போடுவோமா? இழுத்து அக்காவுக்கு என்ன பாத்துருக்க தம்பி ஒட்டையா நான் சுத்த போடுவேன். அந்த பிள்ளை மாதிரிலாம் நான் அமைதியா போற ஆள் கிடையாது. சரியா?
எனக்கு ஒண்ணா வரணும்னு ஆசை. 4 பேர் தான் தாங்குவீங்களா? ரூம் பத்தாது. ரூம் பத்தாதா? பொட்ட மச்சான் குட்ட மச்சான் தலைக்காரோடையா அவர் கூடயா தனித்தனியா வந்துருங்க. தனித்தனியா வருவா? நான் தனித்தனியா போனாதான் அவர் கூட ஆட முடியும். சரியா? அமைதியா உட்காந்து பாக்க. நீ கவலைப்படாத, உனக்கு கூப்பிடுவேன். சரி, அவர் அப்படியே வேண்டாம். நான் சிவனோட பெரிய பக்தன். நான் கெட்ட வரலாமா? வரவா? குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தாம்பூரேன் நேரா சாமி நேரா சாமி. அந்த ஆட்டுக்கு போதும். அந்த ஒரு ஆட்டம் போதும். சரிங்க. செம்மரங்கார் அண்ணே வட்டா வரவா? ஏய் என்ன மச்சான் என்ன மச்சான் உன் கொட்டை என்ன விண்ணு விண்ணுங்குதா? இந்த பொழந்துற பொழந்து அத்தாச்சி அத்தாச்சி பிடிச்சி நல்லா வந்துடும். சொல்லுங்கக்கா ஏன் கிளம்பிடும் பிள்ளைங்க. கிளம்பிடும். நான் சொல்லிட்டேன். அதான் சொல்றேன். சிவனோட சன்னதியில வந்து கேட்டது ரொம்ப பெரிய அபச்சாரம். மொட்டையை போட்டு மொட்டை எடுத்து பட்டையை போட்டு போலான் இருக்கேன். வரட்டா? வரட்டா? ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்ன சொல்றாங்க? தம்பி மொத்த நான் அப்புறம் வெட்டிடுறேன். தம்பி எச்சமயிர் வந்துடும் எனக்கு புடிச்சு 4 பேரும் அங்கேயாட்ட தெரிச்சிருச்சு வேற பாவத்தை. வரவா? சரியா? ஏற்கனவே நம்மளுக்கு எதுவும் இல்லை. சரி, மாடு வச்சுதான். இது வந்து மத்தின மாடு கட்டாது. புதுப்பாட்டா? என்ன இப்ப என்ன புதுசா பாட்டு வந்து சொல்லு.
தம்பி நீ வந்து மாட்டு கிட்ட புடிச்சு கறக்கிறதெல்லாம் சொல்ற சரியா? இங்க வாங்க மிஸ்டர், இங்க வாங்க சீக்கிரம். ஆடுங்க சூப்பரா ஆடுவாங்க தம்பி. ஆடவா இல்லையா கடிக்குமேங்க? ஏமா அவன் சாதாரணமா நினைச்சாரு. சரி சரியா? போட்டி போட்டு ஆட முடியாது. நீ என்ன செய்ய திருப்பி செய்வேன். அதுல பேசுங்க, உங்க வாய் அதுல வைங்க. அசை ஒடிக்காது. சரிங்க, 2 பேரும் 2 ஆட்டம். இந்த தாளக்கார ஆடுறவங்க எல்லாம் கை தட்டுங்க, ஊக்குவிக்க வரவா. சொல்றியா மாமாவா? ஏன் முண்டை அது பழைய பாட்டு முடிஞ்சு, அது சொல்லி முடிஞ்சு. சரி 2 பேரும் ஆடுவோமா? சரியா? என் குட்ட மச்சான் கெடுப்பானே பாடிதான் போச்சு. சொல்றியா மாமா, உப்பு சொல்றியா மாமா. சரி தம்பி, நீ எது கூப்பிடுறேன்னு சொல்றேன். தமிழா என்ன சொல்றியா மாமா? உள்ள நம்ம பண்ண சொல்லுவது பண்ண விடுங்களா? இருக்குன்னு இந்த ஆட்டம் ஆட்டுறதுன்னு தெரியல. எல்லாம் ஆட்டும். என்ன ஆட்டம்? பாத்தியமா வரீங்களா? உங்க பொண்ணான வாயை அதுல வைங்க. ஹலோ ஹலோ ஒரு சிக்கு சிமனே வாத்துரை கோடி எனக்கு சுழிக்கும் நடன புரிவோ அது நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் பொழுது தினம் அனைத்து தலைவர் புரிவோ சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தனா சிவகங்க போற வண்டியில சிமுண்டமுடைய ஏத்தனா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய ஏத்தனா சிவகங்க போற வண்டியில சிமுண்டமுடைய ஏத்தனா ராஜா ஐயா 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 தாத்தா தாத்தா கொஞ்சம் பெரிய விடு பேரா பேரா அந்த உதயடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பிடிக்கூடு என்னமோ உங்கள் அவரை பிடிச்சி விசாரிச்ச மாதிரி பேசுறீங்க. என்னடா ஏனாமா
என் தம்பி கரெக்டா சொல்றேன் 30 செலவுல வேணாமா தம்பி குழம்புருவேன். என்ன என் தம்பிகளுக்காக ஒரு பாட்டு பாரு. அத்தாச்சி அங்கொத்தோட வாரே சிந்து கலச்சு முசலமா அத்தாச்சி அங்கொத்தோட வாரே சிந்து கலச்சு முசலமா. அவங்களுக்கு கொஞ்சம் சார்ஜ் ஏற்றி விட்டா காலையில அடிச்சுக்கிறாங்க. உனக்கு நல்லா தெரியுதானே? நீ உட்கார்ந்ததே இந்த பொம்பளைய பார்க்கத்தானே. அந்த மூத்திர வாடைய அடிக்க உட்கார்ந்துருக்க. இவர் பேஞ்சா மட்டும் அப்படியே அப்படி தேனா மனசுல. தண்டலட்சுமி தொங்காசு இல்லப்பா, கார்த்திகை 3ஆம் தேதி வா. தம்பி இருங்கடா. என் தம்பிகள் உன்னை ஏதாவது பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா என் தம்பிய அண்ணன் பொண்டாட்டின்னு லேசா பேசியிருப்பாங்க உன்கிட்ட. சரி பத்தியா, உன்னை நல்லா பார்க்க சொல்றேன். பாத்ரூம்ல போய் பார்க்க சொல்றேன் முட்டமா. தம்பி அத்தாச்சியை உடம்பு ரீதியா பார்க்க சொன்னியா இல்ல உடம்ப பார்க்க சொன்னியாப்பா? அத்தாச்சியை நான் பார்க்க முடியல. அண்ணனுக்கு வலது கண்ணு மங்கள். நாளைக்கு வேணா செங்கலை வச்சு ஏத்தி அடிக்கிறியா? பத்தியா, அப்போ கூட எங்க அண்ணனை பார்த்துக்கங்க அத்தாச்சின்னு என் தம்பி சொல்லல. உன்னை ஏன் சொல்றேன்? இருக்கேன் புலந்துருவேன். நோத்தா உன்னை தூக்கி போட்டு அளந்துருவேன். ஏன் ஆம்பளை காளி முண்டை? காளி முண்டைனா என்ன இன்னைக்கு சொல்றேன். சோழபுரம் மேடையில எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. காலை தூக்கு. ஆம்பளை காளி முண்டைன்றத விளக்க சொல்றேன். காலை தூக்கு முண்டிடுவேன். அவ்வளவுதான். காளி முண்டை கைதாட்டலாம். புலந்துருவேன். நல்ல கொஸ்டின். அது கிடையாது. இப்ப அண்ணன் சொல்றேன் பாரு. புலந்துருவேன் அப்படின்னா உளுந்து ரேசரிசி நவாப். இந்த அரிசி எல்லாம் ஓபன் பண்ணணும்னா அரிசி சாக்கை புழக்கணும். இந்த கதவை துறக்கணும். தம்பி இதுக்கு முன்னாடி தச்சு வேலை வந்தியாப்பா? கதவு நிலையெல்லாம் புழக்கிற மாதிரி என்ன பேப்பர் என்ன புலந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. புழக்கிறதுக்கு சிறந்தவனே ஆம்பளனா. விறகு கட்டைய புலந்தாத்தான் அடுப்புல உள்ள வைக்க முடியும். சிலிண்டர் தம்பிக்கு ஒரு கசகசாவும் திப்புலையும் போட்டு கொடுப்பா. கேட்டா அது மளிகை கிடையாடா. என் தம்பிகள் தான் எனக்கு வாத்தியார். இப்ப நான் ஒண்ணு சொல்லும் போது எடுத்து கொடுப்பாங்க. அவர் என்ன லாங் இந்த ஓஸ் லென்த் ஓஸ் நீ கூட டச் பண்றேன் பாரு. பொலந்து ஓச்சு அண்ணா பண்றேன். காமெடிய எம்சாண்ட் மாதிரி தெளிக்கிறேன். அல்ல முடியல. ஏன் பொலந்து ஓச்சு? புழக்கும் போது ஒண்ணு போச்சு. கரும்புந்த பொங்கப்பானை என் தம்பிகளுக்கு நான் இலைமரவு காய்மரத்தையும் பேசுறேன். புடிமாடுல முண்ட மடுவடிச்ச மாடு மாடு ஈத்தடிச்சிருக்கிறான். சூத்தடிக்க பாக்குறான். கரும்புந்த பொங்கப்பானை பொங்கப்பானை கரண்டி டூ மண்டவெல்லாம் ஒன் அகப்பை இணையப்ப ஒண்ணு. தம்பி தம்பி என்னை அண்ணனை பெட்ரோல் குண்டை எரிச்சிருக்கேன். தம்பிய காமெடிய அப்படியே கசக்கிறேன், புளியினேன், அரைக்கிறேன். உள்ள இருக்க 2 எருமாட்டு மயிர் மங்க காமெடிய புல்றேன் பின்றேன். காமெடிய புல்றேன். விஜயத்துக்கு ட்ரை பண்றேன். நீ வா. என் தம்பிகளுக்கு இந்த இதெல்லாம் அசிங்கப்படுத்தாதுக்கா. சொந்த ஏரியாக்கா. வாடா தம்பி. அத்தாச்சிய பக்கத்துல வர சொல்லுங்களா. உங்களுக்கு என் தம்பிய அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு
சண்டையா கோபமா இருக்க அத்தாச்சியை சேர்த்து வைக்கிறாங்களே, அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? உன்னை இது பண்ற வீடியோ மட்டும் அனுப்பிடுவேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டா வாட்ஸ்அப்ல நினைச்சு நினைச்சு செவத்தை பேசிட்டுருவாங்க. வாடா இருக்கடா, நல்ல நேரம் போகுது தம்பி. இதுவே அடுத்த மூட்டாட்டினேன், வாடகைக்கு எடுத்திருக்கேன்டா. இருடா, உண்மையிலே அந்த பொம்பளை பிள்ளைய வந்து நாடகத்துல ஆத்தா நீ பெரிய ஆள்தா லேசா தடைக்கிறவா. ப்ளீஸ்டா, கோவப்படாதீங்க. நோத்தா சார் போய்ப்பா தம்பி. இருடா, அது என் தம்பி குடிமாடுன்னா எதுக்கு சொல்றேன்? குடிச்சு ஒரு அடி அடிச்சான். சந்தனா சந்தனா தொலைதொலன்னு இருக்கு சட்டி வழியாடி. மக்கா சிவகங்கை மாவட்டத்துல நான் பெரிய கண்டுபிடிப்பாளர். சட்டி ஓடலாம் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா சட்டி ஓடுந்தா நெருன்னு இருக்கேன். இது மைதா மாவு மாதிரி புழுக்கா புழுக்கா. இப்பெல்லாம் சட்டி வந்து எலாஸ்டிக் எல்லாமே. ஆனா சந்தனா பேசாட்டு புண்ணிடுவான். நீ மட்டும் இப்போ குனி, என் பொலிகால கூட ஏறி வந்துருவேன். ஒரு பேரும் தனி முளகத்தோல் போட்டு அடிப்பேன். என் ஸ்டூடெண்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட் வர போறாங்க. ஆனந்தராஜு பப்புளு பயிலகடா. ஒரு சாந்து பொட்டு, ஒரு சந்தன பொட்டு வச்சுக்கவா, ஒரு பூ முடிச்சு ஒரு சிலைய கட்டி இனி நீ வெந்திய கட்டிக்கலாம். கும்படுத்தா சொல்லி அடிப்பேன், தள்ளி காலையை போல் முத்து கொடுப்பேன். ஒரு சாந்து பொட்டு சந்தன பொட்டு இடம் இல்லைங்கய்யா. தத்தனரை கொண்டு போய் எரிச்சிருங்க. ராமரு இந்த முண்டை எப்படி கீழே ஜாக்கினா உன்னை செருப்பு அடிக்கணும் இல்லையா? அவனை வச்சுதானே உன்னை தள்ள சொன்னேன் கூதிமேனே. இருங்கப்பா பாவம். ரொம்ப நாள் ஆசை. இல்ல யாரு அப்பே? நான் 10,000 ரூபாய் சைக்கிள் வாங்கியிருக்கேன். நீங்க அப்பா இல்ல அம்மா. சரி அம்மா. எங்க சிம்மு போவீங்களா? அம்மா அது என்னங்க வெட்ட பம்பனா ஆணி? ஐயா சைக்கிள் ஆறுன்னு இல்லாம அதை அமைக்கலாம். சந்தனா உனக்கு வேணாம். தம்பி தம்பி ஏற்கனவே நீ காமெடி குழந்துருவிய, அதுல ஏறி உட்காந்துருவிய. சைக்கிள் ஏறி ஒட்டுவாமா தம்பி தள்ளிக்கிறா. மயிர் மணி உனக்கு முங்கு வண்டி உடச்சா போறா கொண்டு போட. எங்க அப்பா தாங்க அது, எங்க அப்பா தான் அவரு எனக்கு சைக்கிள் பழைய கொடுக்க கூட்டு வந்தாரு. கட்டு விட்டீங்க நீங்க எனக்கு ஓத மாதிரி கட்டணம் கடிச்சு பிடிச்சி வீங்கிடுச்சு. லேடிஸ் அவங்க யாரு? உங்க பொண்டாட்டியா? உங்க பிரபல டான்ஸ் ஆயானா தஞ்சாவூர் லைன்ல வந்து சகோதரின்னு அர்த்தம். ஆயா ஆயோ கும்பாபிஷேகம் அவளுக்குத்தான், கும்பம்மா எடுத்தான் அவளுக்குத்தான். எப்ப பார்த்தாலும் இந்த சீன்ல இந்த குளிர் காஞ்சிக்கிறீங்கள
அவனை என்ன நினைச்ச? இல்ல அவன நல்லா இருக்கு அவனுக்கு கேளு. ஏய் இவா வேலை இவன் தான்டா அண்டா. மாடு இது கிடையாது அண்டா. இரு வந்தது யாருன்னு கேட்கணும்.